வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2026 தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களை நிரூபித்து இன்னைக்கு 13வது சிஎம்மாக இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய் வந்து பொறுப்பேற்றிருக்காரு. மிகுந்த போராட்டம், மிகுந்த கஷ்டங்களுக்கு நடுவில் அவர் இந்த பதவியை கைப்பற்றியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, இன்னமும் மாண்புமிகு தலைவராகவே அவர் வந்து, அதாவது அங்கே நடந்த சில சில சின்ன சின்ன விஷயங்களில் கூட அவருடைய இன்னும் அந்த அந்த ஒரு பொறுப்புணர்ச்சி ஆகட்டும், இல்ல அவருடைய அந்த தலைவன் அப்படிங்கிற ஒரு விஷயமாகட்டும் வெளிப்படையா தெரியுது. ஏன்னா, ஒரு சிஎம் அப்படிங்கிற ஒரு கெத்து இல்லாம, ஒரு சாதாரண இன்னும் ஒரு நம்மளோட சக மனுஷனாவே தான் இன்னமும் விஜய் அப்படிங்கிற அந்த மனுஷன் இருக்காரு. சிஎம் ஆனாலும் சரி, அவர் இன்னும் பெரிய பெரிய இடங்களுக்கு போனாலும் சரி, விஜயாகவே தான் இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் அவருடைய மிகப்பெரிய விஷயம் அப்படின்ட்டு ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும், இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருடைய பதவியேற்பு விழாவுக்கு அவருடைய மனைவியான சங்கீதா விஜய் வராதது அப்படிங்கிறது மிகுந்த வருத்தத்தை அவருடைய தொண்டர்களுக்கு மட்டும் இல்லாமல் ரசிகர்களுக்குமே கொடுக்குது. ஏன்னா அவங்களுடைய குடும்பம் அப்படிங்கிறது சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் தான் எல்லார் மனசுலயும் இருக்குது. அந்த வகையில சஞ்சீவ், அவருடைய நண்பரான சஞ்சீவ் சொன்ன விஷயங்களை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தலைவர் விஜயோட நண்பரான சஞ்சீவ் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் பதவியேற்றதை பற்றி எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. விஜயோட ஒரு தனித்துவமான விஷயம் என்ன ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே தான் ஒரு விஷயத்தை நினச்சிட்டா அதை அடையாத விடமாட்டான். ஆனால் அதுக்காக ராப்பகலாக கூட கஷ்டப்படுவான். தான் நினச்சதை சாதிக்கிற வரைக்கும் நல்ல தூக்கம், நல்ல நினைப்பு அப்படிங்கிறது அவருக்கு எப்போவுமே இருக்காது. அந்த வகையில் தன்னுடைய உச்சபட்ச இடத்துல கொண்டுட்டு போய் வச்ச தன்னுடைய ரசிகர்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இன்னைக்கு விஜய் வந்து வந்தாரு. வேற எந்த பின்னணியோ வேற எந்த எண்ண ஓட்டமோ அவருக்கு கிடையாது. அவருடைய எண்ணம் தான் இன்னைக்கு பழிச்சிருக்கு. அந்த எண்ணத்துக்காக அவருடைய உழைப்பு கிடையாது. அவருடைய உழைப்பு மட்டும் இல்லாம உங்களுடைய ஆசை, கனவு அது மட்டும் கிடையாது. உங்களுடைய தலைவனை, அதாவது உங்களுடைய நீங்கள் ரசித்து பார்த்த ஒரு நடிகரை இன்னைக்கு உங்களுடைய தலைவனை நீங்களே தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம். அதுக்கு முக்கிய காரணம் அவருடைய குணம் அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் அவர் சிஎம்மாக இப்போ ஒரு பெரிய பொறுப்பில் இருக்காரு. கண்டிப்பாக மக்களுக்கு நாம் நினச்சதை விட நல்ல ஒரு பணியை செஞ்சு கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சஞ்சீவ் சொல்லியிருக்காரு. சங்கீதா விஜய் அந்த பதவியேற்பு விழாவுக்கு வராததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே அது ஒரு மிகவும் வருத்தமான விஷயமா தான் இருந்தது. ஆனால் பல்வேறு காரணங்களால் சங்கீதா விஜய் அவங்க வர முடியல அப்படிங்கிற விஷயம் வந்து சொல்லப்படுது. ஆனால் இதுக்கு நிறைய அர்த்தங்கள் எல்லாருமே செஞ்சுக்கிறாங்க. அது மிகவும் தப்பு. ஏன்னா அவங்களுடைய குழந்தைங்க லண்டனில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு முக்கியமான எக்ஸாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, கணவனோட இவ்வளவு பெரிய விஷயத்தில் அவங்க எப்படி கூட இல்லாமல் இருப்பாங்க. ஏதோ ஒரு சில காரணங்களால் அவங்களால இந்த இடத்துக்கு வர முடியல. கண்டிப்பாக அவங்க வந்து கூடிய சீக்கிரமே விஜயை வந்து மீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதை நம்ம வெயிட் பண்ணி பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, வேறு வேறு அர்த்தங்களை நீங்கள் செஞ்சுக்கிறது தான் மிகவும் தப்பாகப்படுது. ஏன்னா விஜயை சுற்றி நடக்கிற விஷயங்கள் ஒரு சிலது பாசிட்டிவாக இருந்தாலும் சங்கீதா விஜய் பற்றி நிறைய நெகட்டிவான விஷயங்கள் சொல்லப்படுது. ஆனால் அது எதுவுமே உண்மை கிடையாது. சங்கீதா விஜய் மற்றும் டிவிகே தலைவர் விஜய் மாதிரி ஒரு கணவன் மனைவியை யாராலையுமே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கும் எண்ண ஓட்டமோ மனசோ ஒத்துமையாக தான் இருக்குது. அந்த மாதிரி கணவன் மனைவியை உண்மையிலேயே யாராலையுமே பார்க்க முடியாது. ஏதோ ஒரு சில காரணங்கள், அது மட்டும் இல்லாமல் சங்கீதா விஜய்க்கு உடல்நலக் குறைவு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. கண்டிப்பாக அதிலிருந்து அவங்க மீண்டு வந்துட்டு தாவேகா தலைவர் விஜய் மட்டும் இல்லாமல் தமிழக சிஎம் கூடிய சீக்கிரம் அவங்க மீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நண்பரான சஞ்சீவ் வந்து சொல்லியிருந்தாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.